புடலங்காய் கூட்டு நம்ம ஸ்டைலில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஓகே, 2 நல்ல புடலங்காவாக பார்த்து எடுத்துக்கிறேன். புடலங்காய்க்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய், ஒரு பூண்டு. மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து நம்ம பருப்பு போட்டு தான் இப்போ வைக்க போகிறோம். ஒரு 2 கைப்பிடி போல் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2, 3 தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது வந்து இந்த பருப்பை வந்து குக்கரில் போட்டு தான் அவிய வைக்க போகிறேன். குக்கரில் இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் கண்டிப்பாக வச்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். சாப்பிடாதவங்களும் கண்டிப்பாக இந்த கூட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போ கழுவி வச்சுக்கிற பருப்பை உள்ளே போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு பருப்பு போட்டு உள்ள அவிய வைப்போம்ல, அதே மாதிரி தான். ஒரு வெங்காயம், தக்காளி, மிளகாய், பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு போட்டுக்கலாம், மஞ்சள், கொஞ்சமாக சின்ன ஜீரகம் இதெல்லாம் போட்டு இப்போ குக்கரை மூடி ஒரு 4 விசில் போட்டுக்கலாம். ஓகே, இன்னொரு பக்கம் வந்து புடலங்காவை வந்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து தனியாக அவிச்சு எடுக்க போகிறோம். அவிச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிடக்கூடாது. கம்மியாக தண்ணி வச்சு இந்த புடலங்காவை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். கரெக்டான பதத்துக்கு ஒரு 90% வேக வச்சு எடுத்துருங்க. அதுலேயும் நல்லா நமக்கு சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆகிடணும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஓகே, இந்த பக்கம் வந்து நமக்கு விசில் முடிஞ்சிருச்சு. குக்கர் திறந்து பார்க்கலாம் பருப்பு எப்படி இருக்குன்னு. பருப்பு வந்து சூப்பராக வெந்திருக்குங்க, நல்லா கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. ஓகே, இதை வந்து இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஓகே, கடைஞ்சி எடுத்தாச்சுங்க, இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நமக்கு புடலங்காவும் வெந்துருச்சுங்க, தண்ணி மட்டும் லைட்டாக இருக்குது, அது வற்றட்டும். ஓகே, தேங்காய் இதை விட நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன ஜீரகம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். ஓகேங்களா, இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி. ஓகே, இந்த மாதிரி இருக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டதுக்கப்புறமா 2 வத்தல் பிச்சு உள்ளே போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தாளிக்க வெங்காயம், கருவேப்பிலை இதையும் போட்டுக்கலாம். ஓகே, இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல புடலங்காய் அதை வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஓகே, ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டோம். சும்மா 2 நிமிஷம் வதக்கிட்டு பருப்பு இருக்குல்ல, பருப்பையும் உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு அது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பருப்பும் அந்த புடலங்காவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இதுக்கப்புறமா இது நல்லா 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காவை நம்ம உள்ளே சேர்த்துக்கிறோம். இது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து பருப்பு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போது தேங்காவை சேர்த்தாச்சு. தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காயும் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க, லோ ஃப்ளேமில் வச்சு. மல்லித்தூள் வந்து கண்டிப்பாக போடணும், கொஞ்சமாக போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க. அது வந்து லைட்டாக போடணும். அது ஃபஸ்ட்டே போட வேண்டியது நான் மறந்துட்டேன். ஓகே, அதெல்லாம் போட்டு கிண்டி முடிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோந்தாங்க, கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நல்லா சூடாக சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போல் நிறைய சமையல் வீடியோ பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.